காலை எழுந்தவுடன் ஏன் தெரியுமா? இன்னைக்கு மூஞ்சில முழிச்சு சரியில்லன்னு ஏன் சொல்றாங்கன்னா, காலைல எந்திரிச்ச உடனே ஏதோ ஒரு விஷயத்த பார்க்குறேன்னா, அது நெகட்டிவா இருந்துன்னு வச்சுக்கங்களேன், டக்குனு உள்ள போயிருதுங்க. அப்ப அன்னைக்கு ஃபுல்லா கடுப்பா இருக்கு. இரவு தூங்குவதற்கு முன்னால் சொன்னேன் பார்த்தீங்களா? இது முக்கியமான ஒரு தருணம். இந்த எல்லா மாமியாரும் சொல்லுவாங்க, வந்தா மருமகள, என்னதான் தலையண மந்திரம் போடுறாளோ தெரியல. அவ சொல்றதுக்கெல்லாம் இவன் மகுடி போட பாம்பு மாரி ஆடுறான். நம்ம சொன்னா கேட்க மாட்டேங்கிறான்னா, இதான் விஷயம். எல்லா மனைவியும் நம்ம அப்படியே படுத்து தூங்கிட்டு இருப்போம். அப்பதான் ஏங்க நாளைக்கு எனக்கு நகை வாங்கி கொடுங்க. சரிம்மான்னு தூங்கிருவாரு. அவர் அறியாமயே வாங்கி குடுத்துருவாருங்க. அவர முடியாதுங்க. நடு மனசுல ரெக்கார்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த தூங்குறதுக்கு முன்னால ஒரு குழந்தைகிட்ட ஒண்ணு சொல்லுங்க, அது செய்யும். தூக்க கலக்கத்துல இருக்கிற குழந்தைகிட்ட மட்டும் தான் நீங்க அட்வைஸே பண்ணணும். முழிச்சிருக்கிற குழந்தை சொன்னா கேட்காது. குழந்தையாகட்டும், பெரிய குழந்தையாகட்டும் எல்லாத்துக்கும் அதே தான். அந்த ஒரு மாரி தூக்கலக்கத்துல இருக்கும்பொழுது என்ன வேணா சொல்லுங்க. அவங்க புத்தி வேலை செய்யாதா? அப்ப ரெக்கார்ட் பண்ணி நடக்க வச்சிரலாம். இது ஒரு அருமையான மெத்தட். நோட் பண்ணி வச்சு தேவைப்படும். குளிக்கும் பொழுது அப்படின்னு சொல்றேன் இல்லைங்களா? ஈரமா இருக்கும் பொழுது. ஏன் இந்த சில கோயில்கள்ல எல்லாம் உடம்புல தண்ணீய ஊத்திட்டு ஈரத் தண்ணியோட போய் சாமிய வேண்ட சொல்றாங்கன்னா, உடம்பு ஈரமா இருக்கும்போது நடுமணம் ஓப்பன் ஆகும். ராமேஸ்வரத்துல எல்லாம் போனீங்கன்னா, சில கோயில்கள்ல தண்ணி ஊத்தி விட்டுருவாங்க. பல கோயில் அப்படிதாங்க. ஆக்சுவலா முதல்ல எல்லாம் தண்ணி உடம்பெல்லாம் ஊத்திட்டு தான் கோயிலுக்குள்ள போய் சாமி கும்பிடணும். உடம்பு தண்ணி இருக்கும்போது, அப்ப குளிக்கும் பொழுது நினைக்கிறது நடக்குங்க. சாப்பிடும் பொழுது நாம ஏன் டிவி பார்க்கக்கூடாது, செல்போன் பார்க்கக்கூடாதுன்னு சொல்றோம்னா, நீங்க பாட்டுக்கு சாப்பிட்டு இருப்பீங்க. டிவியில கொலை செய்தான், கொள்ளையடித்தான், அத பார்த்துட்டே சாப்பிட்டீங்கன்னா எல்லாம் ரெக்கார்ட் ஆயிரும். நியூஸ் மட்டும் பார்க்கவே கூடாது சாப்பிடும்பொழுது. எல்லாம் நெகட்டிவ் நியூஸ். ஒரு நல்ல வார்த்தை இருக்காது நியூஸ்ல. சரி நாடகம் பார்க்கலாமா? அது அத விட மோசமானது. மாமியாருக்கு விச வைக்கிறது எப்படி? மருமகள எல்லாமே நெகட்டிவ்ங்க. பழி வாங்குறது. அதையெல்லாம் பார்த்து, பார்த்து எல்லாம் அதே மாரி ஆயிட்டு வராங்க. சரி கார்ட்டூன் பார்த்தா அதுலயும் அட்றா, குத்துறா, வெட்டுறா அப்படின்னு தான் போயிட்டு இருக்கு. குழந்தைங்கலாம் விளையாடுறது, "ஏய் அட்றா, குத்துறா, வெட்டுறா, டேய் கொல்றா" அப்படின்னு தான் என்னடா இப்படி விளையாண்டுட்டு இருக்கா அப்படிங்கிறானுங்க. பயமா இருக்கு அவனுங்கள எல்லாம் பார்க்கும்போது.